ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி நல்லா பார்க்கவே சூப்பராக டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா சாதத்துக்கூடவும் இது ஆட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது தாளிக்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுறேன் நான். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோன்னா மசாலா வந்து கருகி போகாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம மசாலா சேர்த்துட்டோன்னா இது வெந்து வர்றதுக்குள்ளே மசாலாலாம் கொஞ்சம் கருகிடும். அதனால் இப்போ வந்து நாம் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துடும். உருளைக்கிழங்குலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. நாம் இதில் இன்னும் கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் ஒரு 1/2 லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட போகிறேன். புழிஞ்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு சேரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 லெமன் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்க கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சாதத்துக்குமே இதை வச்சு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சாதத்துக்குமே ஆப்ட் ஆகும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன டிஷ்க்கு இது சைட் டிஷ் செஞ்சுருக்கேன்னா ஒயிட் ரைஸு காலையில் செஞ்சது சூடாக இருக்குது. இது வந்து சௌச்சௌ சேர்த்த சாம்பார். இந்த சாம்பாருக்கும் சாதத்துக்கும் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி சூப்பராக இருந்தது லன்ச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.